வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ஷாக் நியூஸ். உடனே இதை செய்யுங்க, இல்லைனா கார்டு காலியாகிவிடும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு நீண்ட நாட்களாக காத்திருக்கும் பொதுமக்களுக்கான புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த செயல்பாட்டில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் புதிய கார்டு வழங்கப்பட உள்ளன. எனினும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்படாமல் முதலில் விண்ணப்பித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற வரிசை அடிப்படையிலேயே பகுதியாக குறிப்பிட்ட மாத இடைவெளிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒப்புதல் அளிப்பார்கள். புதிய ரேஷன் கார்டு ஒப்புதல் அளிக்கப்படுவதற்கு முன்னதாக விண்ணப்பதாரர்கள் வழங்கிய முகவரியில் அதிகாரிகள் நேரில் வந்து முறையான கள ஆய்வு மற்றும் விசாரணை மேற்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் மூலம் ஏராளமான அரசு நலத்திட்டங்கள் வழங்கப்படுவதால் எந்தவித சட்ட சிக்கலும் வராத வண்ணம் இந்த விசாரணை அதிகாரிகள் தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். புதிய அரசு என்பதால் அடிக்கடி நிகழும் அதிகாரிகள் மாற்றமும் இந்த சரிபார்ப்பு பணிகளை ஆரம்பத்திலிருந்து மீண்டும் துல்லியமாக நடத்த காரணமாக அமைகிறது. இந்த சூழலில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்துவிட்டு திடீரென வீடு மாறியவர்கள் கள ஆய்வின் போது கடுமையான சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட முகவரியில் நபர் வசிக்கவில்லை என்றால் அந்த மனு நிராகரிக்கப்படவோ அல்லது அதிக வாய்ப்பு உள்ளன. ஒரே தாலுகாவிற்குள் வீடு மாறியிருந்தால் ஓரளவு பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருந்தாலும், தாலுகா மாறி வாடகை வீட்டில் வசிப்பவர்களின் விண்ணப்பங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு தற்போதைய முகவரியில் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட வாய்ப்புகள் அதிகம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.